சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற கிராஸ் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபுக்கு எழுதின பொதுவான நிருபம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை மையமாக வைத்து தாழ்மை என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்ப தாழ்மை இல்லையானால் உயர்வு வராது என்பது நிச்சயம். யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்ப தாழ்மை இல்லாதவர்களுக்கு கிருபை இல்லை. கிருபை என்ன செய்யுமாம்? கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். சிங்காசனம் உயர்வை குறிக்கிறது, சிங்காசனம் மேன்மை குறிக்கிறது, சிங்காசனம் நன்மை குறிக்கிறது, சிங்காசனம் ஜெயத்தை குறிக்கிறது. அப்ப யாருக்கு உயர்வு? தாழ்மையை இருக்கிறவர்களுக்கும் சிங்காசனத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. நீதிமொழிகள் 29:23, நீதிமொழிகள் 29:23, மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவன் எவனோ அவன் கனமடைவான். அப்ப மனத்தாழ்மை இல்லாதவன் கனவீனம் அடைவான். இதான் உண்மை. அதே நீதிமொழி 22:4 சொல்லுகிறது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். ஐயா, ஐஸ்வர்யத்துக்கும் தாழ்மைக்கும், மகிமைக்கும் தாழ்மைக்கும், ஜீவனுக்கு தாழ்மைக்கு நெருங்கி தொடர்பு இருக்கிறது. அப்ப தாழ்மை இல்லைன்னா தரித்திரத்துக்கு கண்டிப்பா வரும் என்பது நிச்சயம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஐயா, பொருளாதாரத்தில் உயர்வு இல்லை, செழிப்பு இல்லை, மேன்மை இல்லை, ஓகே. தாழ்மை இருக்குதா? தாழ்மையா இருக்கிறீங்களா? உங்களுக்கு கீழே இருக்கிறாங்களே அவங்க முன்னாடி தாழ்மையா இருக்கிறீங்களா? உங்களுக்கு கீழே வேலைக்காரங்கன்னு அகந்தையா பேசுறீங்களா? திமிரா பேசுறீங்களா? இகழ்ச்சியா பேசுறீங்களா? நம்ம கீழே கிடக்கிற வேலைக்காரன் தான் வேலைக்காரன் பேசுறீங்களா? வேதம் சொல்லுது, மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், அழிவு வருமுன் அவன் இருதயம் இருமாப்பா இருக்கும். அன்பு தேவஜனமே, தாழ்மைக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் தாழ்மைக்கும் உயர்வுக்கு மேன்மைக்கு தொடர்பு இருக்கிறது. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீதிமொழிகள் 18:12 தான் சொல்லுகிறது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மேன்மைக்கும் உயர்வுக்கும் ஐஸ்வர்யத்திற்கும் மகிமைக்கும் ஜீவனுக்கும் சிங்காசனத்திற்கும் தாழ்மைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஆகவே தாழ்மையை நாம் தரித்து கொள்ள அர்ப்பணிப்போமாக. தாழ்மை தரித்து கொள்ள வேண்டுமானால் தாழ்மை என்றால் என்னவென்று தெரிய வேண்டும். தாழ்மைன்னா எல்லாரும் பொதுவாக நினைக்கிறாங்கன்னு அப்படி மனசுக்கு முன்னாடி அப்படி குனிஞ்சி கும்பிடு போடுவது, அரசியல்வாதி மாதிரி பெரிய கும்பிடா போடுவது, வார்த்தை ஐயா வாங்க அம்மா வாங்குங்கிற தாழ்மைன்னு நினைக்கிறாங்க. ஏப்ப அந்த பாசம் எவ்வளோ தாழ்மையாக இருக்கிறாருப்பா. சட்டையை இன் பண்ணாமல் போட்டால் அவருக்கு தாழ்மையா? அவர் சஃபாரி போட்டால் கோட்டு போட்டால் பெருமையா? சேர்ல உட்கார்ந்தா ஒரு விஐபி சேர்ல உட்கார்ந்துட்டா அது பெருமையா? தரலை உட்கார்ந்தா தாழ்மையா? யார் சொன்னது? ஐயா, இடம் பொருள் ஏவலை பார்த்து நம்ம வெளிப்பிரகாரம் நடந்து கொண்ட ஒன்று இருக்கிறது. பெரியவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க முன்னாடி எழுந்து நிற்பது, பின்னாடி இருப்பது தவறல்ல. நான் அதை பற்றி பேசவில்லை. ஆனால் தாழ்மைனா இதுதான் தாழ்மை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தாடி மீசை எடுத்தா தான் தாழ்மை நினைக்கிறாங்க, வேஷ்டி போட்டா தாழ்மை நினைக்கிறாங்க, செப்பல் போடாமல் நடந்த தாழ்மை நினைக்கிறாங்க. அது தாழ்மை இல்லை. வேதம் தாழ்மை என்னன்னு கற்றுக் கொடுக்கிறது. ஒன்று, ஏற்கனவே பார்த்துட்டோம், தேவ சமூகத்தில் தவறு செய்யும் பொழுது தேவனுடைய வார்த்தை அல்லது தேவன் அவர்களை எச்சரிக்கும் பொழுது யாரெல்லாம் உணர்வடைந்து ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அறிக்கை செஞ்சு தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து உண்மையை ஒத்துக்கொண்டு அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு தாழ்மை இருக்கிறது. ஆக அதற்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக, ஆசரிலும் மனாசையிலும் செபுலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார். 2 நாளாகமம் 30:11. அப்ப பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று எசேக்கியா இஸ்ரேலுக்கும் யூதாவுக்கு அழைப்பு கொடுத்த பொழுது இந்த 3 கோத்திரத்தில் ஆசேர், மனாசே, செபுலோன் சிலர் தான் வந்தாங்களா மனத்தாழ்மையாகி. அப்படியாண்டால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தாழ்மை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தாழ்மை. அதை தான் கடந்த நாட்களில் பார்த்தோம். தேவனுடைய வார்த்தை ஒன்றை சொல்லுமானால் நம்ம வாழ்க்கையில் ஒன்றை செய்வோமானால் நன்மை வராது. சோ தேவனுடைய வார்த்தை தான் ஆதாரம், தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு சோர்ஸ். நம்முடைய வாழ்க்கை அதன்படி அமைய வேண்டும். நான் சொன்னேன், ஈசாக்கு பஞ்ச தேசத்தில் இங்கே இரு போகாதன்னாரு, அவன் கீழ்ப்படிந்து விதைத்தான், 100 மடங்கு அறுத்தான்.
காணாவூர் கல்யாண வீட்டில் அந்த செகண்ட் குவாலிட்டி வாட்டர், ஓப்பன் ஏர்ல இருக்கிற வாட்டரை கொண்டு தந்தி விசாரிப்புக்கார தலைவன்ட்ட கொடு, ரசனு கொடு. கீழ்ப்படிந்து போகும் பொழுது மனம், நிறம், ருசி மூணும் சேர்ந்தது. அநேகர் வாழ்க்கையில் ருசி இல்லை, மனம் இல்லை, குணம் இல்லை, எல்லாம் ட்ரையா கிடக்கு. காரணம் அநேகருக்குள்ள தாழ்மை இல்லை. தாழ்மை என்றால் என்ன? கீழ்ப்படிவது தாழ்மை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தாழ்மை. தகப்பனை தாயையும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் வாசிக்கிறோம். உனக்கு நன்மை உண்டாக, உன் வாழ்நாள் நீடித்திருக்க உன் தகப்பனை தாயை கனம் பண்ணி. தேவனுடைய வார்த்தை. உங்க பெத்த தாய் தப்பனை கனம் பண்றீங்களா? வயது சென்றவளாகும் போது உன் தாயை அசட்டை பண்ணாத, தகப்பன் போதகத்தை தள்ளாத. உங்க அம்மா அப்பா வயசாயிடுச்சு, அவங்க வார்த்தை கீழ்படுறீங்களா? அசட்டை பண்றீங்களா? அவங்க உள்ள நொறுங்குற அளவுக்கு பேசுறீங்களே, அவங்க கண்ணீர் பிடிக்கிற அளவுக்கு நடந்துக்கிறீங்களே, உங்களுக்கு தாழ்மை இல்லை. வசனம் சொல்வதற்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் தாழ்மை இருக்கிறது. வசனம் சொல்லுது, உன் நன்மை வருமானால் உன் தகப்பனை தாயை கனப்படுத்து. தூசிப்பது சாபம், அப்ப அடிப்பது சாபம் என்று சாபம் என்று சாபமா வரும், அள்ளி தட்டிடும். பெத்த தாய் தகப்பனை கனப்படுத்துவது நன்மை கொண்டு வரும். இது தேவனுடைய வார்த்தை. இது கீழ்ப்படுகிறோமா? வரதட்சணை வாங்கக்கூடாது, பரிதானம் வாங்கக்கூடாது, வசனம் சொல்லுது. கீழ்ப்படுகிறோமா? நாங்க ஜுவல்லாம் போட மாட்டோம். ஓகே, வெரி குட். ஆனா ஒரு 10 லட்சத்தை மட்டும் டெபாசிட் பண்ணிருங்க. ஒரு பாஸ்டர், ஒரு சீனியர் பாஸ்டர் போனவர் பேசிக் கொண்டிருந்தார். ஜுவல்லா வேண்டாயா உங்க பிள்ளைக்கு, ஒரு புல்லட் வாங்கி கொடுத்துருங்க, சர்ச்சுக்கு இடம் வாங்கி கொடுத்துருங்க, ஒரு 5 லட்சம், என் ஞாபகம் இல்லை, 5 லட்சம் டெபாசிட் பண்ணி போதைய, வேற ஒன்றும் கேட்கலையா? வேற என்ன கேட்கணும்? ஊழியத்துக்கு அழைச்சார்னா ஆபிரகாம் போல போக மாட்டேன் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஜீரோல ஆரம்பிச்சு சாதிக்கணும். அவன் தான் ஊழியக்காரன். வாடகை கொடுப்பாங்களா? மாசம் மாசம் 5000 10,000 கொடுப்பாங்களா? பைக் கொடுப்பாங்களா? கார் கொடுப்பாங்களா? இவங்க ஊழியத்துல பிழைப்புக்கு வேணா ஊழியம் நடக்கும், அழைப்புக்கு ஊழியம் நடக்காது. கஞ்சம் கூட கண்டிப்பா கிடைக்கும், ஆனா வாழ்க்கையில சாதிக்க முடியாது, தேவத்திட்ட நிறைவேறாது. வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னா வாங்கக்கூடாது. ஆனா ஆண்டு நாம மகிமைக்கா சொல்கிறேன், இன்னைக்கு அநேகர் மனம் திரும்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனா பெருமையான மக்கள் இன்னைக்கு அடிமையாகத்தான் இருக்கிறார்கள். தேவ சித்தத்தின்படி பார்க்கறது இல்ல. சோ எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, வசனத்துக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு தாழ்மை இருக்கிறது. பைபிள் சொல்லுகிறது, சர்ச்சில் காணிக்கை போடுறப்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா உன் சகோதரனுடைய ஒப்பரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. உங்க அண்ணன் கூட பேசிட்டு இருக்கீங்களா? உங்க அக்கா கூட பேசுறீங்களா? உங்க தாய்மாமன் கூட பேசிட்டு இருக்கீங்களா? உங்க பாஸ்டர் கூட உங்களுக்கு நல்ல உறவு இருக்குதா? சக விசுவாசத்தை அன்பா இருக்கிறீங்களா? ஏகப்பட்ட கசப்பு, ஏகப்பட்ட வெறுப்பு, சொத்தாலும் மூஞ்சில முழிக்க மாட்டவன் சபதம் வேற. ஆனா அங்க சர்ச்சில் வந்து ஆவியில் நிரம்பி ஃபேனை இழுத்து போடுற மாதிரி ஆவியில குதிக்கிறது நிப்பாட்டுங்க, பாயை கிழிக்கிறது நிப்பாட்டுங்க, வாழ்க்கையில வாழ்ந்து காமிங்க. தேவஜனமே, வசன திட்டமா சொல்லுது, உன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுவன் நியாய தீர்ப்புக்கு எதுவாக இருப்பான், மூடரே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு எதுவாக இருப்பான். எத்தனை பேர் குற்றம் சாட்டுகிறோம், எத்தனை பேர் புறம் கூறுகிறோம். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. உன் கண்ணில் உத்தரம் இருக்கு. உன் கண்ணில் உத்தரத்தை வச்சுட்டு உன் சகோதரன் கண்ணுக்கு துரும்பை பார்க்கிறது என்ன? அப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நீங்க என்னன்னா நினைச்சுக்கோங்க, கவலைப்பட போறது இல்ல. வசனத்துக்கு கீழ்ப்படியாம ஆசீர்வாதம் வரலன்னா எப்படி வரும்? கீழ்ப்படிதலுக்கும் தாழ்மைக்கும் தொடர்பு இருக்கிறது. கீழ்ப்படிதல் இல்லையானால் தாழ்மை இல்லை, தாழ்மை இல்லையானால் உயர்வு, மேன்மை, ஜெயம், நன்மை ஒண்ணு வராது. வசனம் தெளிவா சொல்லுது. மூன்றாவது, தாழ்மையை என்னோட தியானிப்போம். ஆனால் கீழ்ப்படிதலுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுகிறேன். ராமுழுது பிரயாசப்பட்டான் பேதுரு. கணேசரத்து கடல் போட்டிருக்கு, அது ஒரு லேக், அது ஒரு ஏரி, கடல் இல்ல. முழுவதும் பர்டிகுலர் ஏரியா தான். வலையை போட்டு போட்டு பார்க்கிறான், ஒன்னும் அகப்படல. விடிய காலத்துல ஒரு மீன் அகப்படல, வலை அலைசை கொண்டிருக்கிறான். இரவெல்லாம் தூக்கம் இல்லை, சரீரமெல்லாம் களைப்படைந்து விட்டது. காணா குறைக்கு ஒரு மீன் இல்லை. சோர்ந்து போய் தளர்ந்து போய் போதமிடா சாமின்னு சொல்லி வலையை அலசி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் படகுல ஏறி பிரசங்கம் பண்ணிட்டு ஆழத்தில் தள்ளி கொண்டு வலையை போடுனார். இங்க ஜீவனே இல்லை சரீரத்தில். ஐயா, இந்த கடல்ல தான் நைட்டு ஃபுல்லான வலையை போட்டிருக்கேன், புதுசா அன்னைக்கு போடுங்க, நான் நாளைக்கு வேணா போடுறேன் அப்படின்னு கூட போயிருக்கலாம்.
ஆனா பேதுரு என்ன சொன்னா தெரியுமா? ஐயரே, ராவலும் பிரயாசப்பட்டேன், ஒன்று வகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலைகளை போட சொன்னார். அவன் வலையை தான் போட்டான். 2 படகு நிரம்ப மீன்களை பிடித்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களா? ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவர் ராஜ்யத்தை தேடு. வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் கிடையாது. இன்னைக்கு அநேக திருச்சபையில் நான் ஜெபிக்கிறத பார்த்துருக்கேன். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திரம். ஓய்வு நாள் பழைய ஏற்பாடு முடிஞ்சு போச்சு. பழைய ஏற்பாட்டு பிரகாரமாக ஓய்வு நாளில் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். ஆனால் இன்னைக்கு எல்லா நாள் ஒன்று தான். ஆனால் நாட்கள் கணக்கு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள். எல்லா நாளும் ஒன்று தான். முதல் தரமானது கர்த்தருக்குரியது. முதலாவது கர்த்தருக்குரியது. ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்குரிய நாள். அன்னைக்கு தான் கல்யாணம் வைக்கிறீங்க, அன்னைக்கு தானே சடங்கு வைக்கிறீங்க, அன்னைக்கு தான் வீடை பால் காய்க்கிறீங்க. இயேசு அறியாதவன பிரச்சனை இல்லை. இயேசு அறிந்து ரட்சிக்கப்பட்டு ஞானசனம் பெற்று நான் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுறேன்னு சொல்ற அநேக விசுவாசிகள் ஞாயிற்றுக்கிழமை தான் சொந்தக்காரங்க லீவு கிடைக்குமா? எல்லா சொந்தக்காரங்க வருவாங்க. இயேசு அந்த வீட்டுக்கு வரமாட்டார். இயேசு அந்த கல்யாணத்துக்கு வரமாட்டார். இயேசு வராத கல்யாணம் ஆஸ்வதிக்கப்படாது. இயேசு வராத வீடு ஆஸ்வதிக்கப்படாது. இயேசு வராத எந்த ஃபங்க்ஷனும் வெற்றியா ஜெயமா முடியாது. அந்த மாப்பிளைக்கு பொண்ணுக்கும் கண்ணியா மாறிடும். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் ஆராதிக்கிறத விட்டுப்பட்டு குற்றால டூர் நல்லா இருக்கும். டூர் நல்லா இருக்கும். ஆண்டவர் ஆராதிக்காம, தேவனுக்கு முதலிடம் கொடுக்காம என்ன செஞ்சால் அது விக்கிரக ஆராதனை. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல? எப்படி வரும்? ஞாயிற்றுக்கிழமை கடை திறக்கிறீங்க. கடை கொடுத்தது தேவன். கடையில வியாபாரமான பலம் கொடுத்தது தேவன். அவளை ஜாமான் போட்டு வாங்கி கொடுத்தது தேவன். ஆனா அவரை தூக்கி பின்னாடி போட்டுட்டு சர்ச்சைக்கு வராதம, ஆராதனைக்கு வராம என்ன ஆசீர்வதிக்கலன்னா எப்படி வரும் ஆசீர்வாதம்? தாழ்மை என்ன? தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிவது. சரி, ஆராதனைக்கு வந்துட்டாவது போனாங்கன்னா கூட கொஞ்சம் மனம் ஆறி போயிடும். ஆராதனைக்கு வர்றதே கிடையாது. சாயங்காலம் வைப்பீங்களா பாஸ்டர்? சாயந்தர ஆராதனை? ஐயா, முதல் தரமானது கர்த்தருக்குரியது. ஒரு நாள்ல முதல் வேளை கர்த்தருக்குரியது. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்குறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை தான் வெளியூர் பிரயாணம். ஞாயிற்றுக்கிழமை தான் சொந்தக்காரங்களை பார்க்க போறீங்க. போங்க. ஆண்டவர்கிட்ட கேட்றாதீங்க, உங்க பாஸ்டர்கிட்ட கேட்றாதீங்க. சர்ச்சைக்கு வந்தேனே ஏன் நடக்கல கேட்கக்கூடாது. கர்த்தருக்கு நீங்க முதலிடம் கொடுத்தீங்களா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுந்தீங்களா? 7 மணிக்கு ஆராதனை அல்லது 10 மணிக்கு ஆராதனை, எத்தனை மணிக்கு சர்ச்சைக்கு போறீங்க? ஆண்டு சொன்னார், முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடு. முதலாவதா நீ வரணும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருங்க. 1000 ரூபாய் பணம் வாங்குறதுக்கு அங்கேயே கிடக்குறீங்க. ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கு கிடக்குறீங்க. ஒரு உலகப்பெற அதிகாரியை பார்க்க போய் காத்து கிடக்குறீங்க வாசல்ல. ஆனா ஆராதனைக்கு மட்டும் அசால்ட்டா நிர்விசாரமா, ஏன்னா ரொம்ப சீப் ஆயிட்டார்ல அவரு. 7 மணினா 7:15, 7:30, 8. ஐயா, வீட்டில் ரட்சிக்கப்படாத நபர் இருந்தால் அவங்க எக்ஸெப்ஷன். ஆனால் உங்களுக்கு தடை இல்லையானால் குடும்பமா 10 மணிக்கு ஆராதனை 9:55 போய் இருக்கணும். பாஸ்டர், நான் ஒரு 10 மணிக்கு ஆராதனைக்கு 10:10 வந்தேன், 10 மணி 5 நிமிஷத்துக்கு வந்தேன். தப்பா பாஸ்டர்? 100க்கு 100 தப்பு. 5 நிமிஷம் லேட்டா வந்தேன். ஆமா, முதல் 5 நிமிஷத்தை யாருக்கு கொடுத்துட்டீங்க? ஐயா, 10 மணி 5 நிமிஷத்தை யாருக்கு கொடுத்துட்டீங்க? தலை நசுக்கப்பட்ட சப்பமண்டை பையன் பிசாசு கொடுத்துட்டீங்க 5 நிமிஷத்தை. மிச்சம் எச்சி நேரத்தை தான் ஏசப்பா கொடுத்துருக்கீங்க. உண்மைதானே? 5 நிமிஷம் உங்களுக்கு பெருசா தெரியல, ஆனா முதல் 5 நிமிஷத்தை பிசாசு கொடுத்துட்டீங்களே. மிச்சம் எச்சி நேரத்தை தான் ஆண்டு கொடுத்து ஆராதிக்கிறீங்க. எப்படி நன்மை வரும்? தாழ்மை என்றால் கீழ்ப்படின வசனத்திற்கு கீழ்ப்படியிலையே. எத்தனை வருஷம் சர்ச்சைக்கு பாருங்க, ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? 4 மணிக்கு தண்ணி விடுறானா 3:30 அலாரம் வச்சு எழும்பு தண்ணி பிடிக்க தெரியல. சர்ச்சைக்கு 10 மணிக்குன்னா 10 மணிக்கு முன்னாடி வந்து கத்தரை கனப்படுத்த தெரியலையே. என்னை கனப்படுத்துகிறேன், கனப்படுத்துவேன் ஆண்டவர். சிலர் ஆராதனை புறக்கணிக்கிறார்கள். ஆராதனை இலக்காரமா போயிடுச்சு. நான் இதை சப்ஜெக்ட் இல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தாழ்மை. தாழ்மையில் அவனை கர்த்தர் உயர்த்துவார். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மனத்தாழ்மை உள்ளவன் எவனோ அவன் கனமடைவான். தாழ்மையில் அவனுக்கு ஐஸ்வர்யம், கன, மகிமை தானா தேடி வரும்.
தாழ்த்துங்க, அர்ப்பணிங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம். தாழ்மை அணிந்து கொண்டு ஆண்டவரே உண்மையை ஒத்துக்கொண்டு தாழ்மை வெளிப்படுத்த, உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தாழ்மை வெளிப்படுத்தி ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க ஒவ்வொரு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.